சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடு வீட்டுல ஏத்தி வச்ச தீபம் பார்த்தா அணையாம அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு அந்த விளக்க கையில் எடுக்கிறாங்க. அந்த ரெட்டை தீபமும் அணையாம சுடர் விட்டு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்விக்கு ஒரு சந்தேகம். இப்படி ரெட்டை தீபமா எரியுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொன்னாங்களே கொடைக்கானல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மூப்புச்சி அம்மா கிட்ட கார்ல வந்துகிட்டு இருக்கையில அங்க கூட வந்திருக்கிற அவங்க பொண்ணு கேக்குறாங்க, ஏன் அம்மா ரெட்டை தீபம் எரியுதுன்னா அந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தையாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், ஆமா தாயி, அந்த பிள்ளை வயிற்றுல வளர்றது ரெட்டை குழந்தைக, அதைத்தான் காட்டுச்சி ஆத்தா தீபம் மூலமா உணர்த்திருக்கா. அவங்க வீட்டுல ரெட்டை வாரிசு இன்னும் கொஞ்சம் மாசத்துல பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி மூப்பு தாய் கார்ல சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ரெட்டை தீபம் எரியுதுன்னா கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு அக்கா சொன்னாங்களே, ரெட்டை தீபம் எரியுதுன்னா அப்ப அவங்க வயிற்றுல ரெட்டை குழந்தை வளருதுன்னு அர்த்தம். நீங்களாம் குழந்தைய என்ன ஏதுன்னு ஸ்கேன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஆனா இந்த ரெட்டை தீபத்து மூலமாவே வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைதான்ற விஷயத்த காட்டுச்சி அம்மன் அவங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்களே. அப்ப ரெட்டை தீபம் எரியுது, அப்ப நம்ம வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சந்தேகம். அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு அப்பத்தா கிட்ட வராங்க. அம்மாச்சி, இப்படி ரெட்டை தீபம் எரியுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்ன அர்த்தம்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அதான் அம்மாச்சி, அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்படி ரெட்டை தீபம் எரியுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், என்ன அர்த்தம்னா காட்டுச்சி அம்மன் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம குலசாமி, அந்த ரெண்டு அறிகுறியா இருக்கிறதுனால இப்படி ரெட்டை தீபம் எரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி, இந்த ரெட்டை தீபத்துக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், அதனாலதான் உங்க வார்த்தையிலையும் பேச்சிலையும் இவ்வளவு தடுமாற்றம் இருக்கு. உண்மையை சொல்லுங்க அம்மாச்சி, இப்படி ரெட்டை தீபம் எரியுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா வந்துடுறாங்க. மோகனா, ராஜாங்கம், சேது, சாவித்திரி, தாமரை, சித்திரான்னு சொல்லி எல்லாரும் வரவோ அப்பதான் சாவித்திரி, ஏய் என்னடி எங்க அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, விளக்கு எரிஞ்சிருச்சு, நீ உத்தமிதான், அதுக்கு எதுக்காக இப்ப எங்க அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, சொல்லுங்க அம்மாச்சி, எதுக்காக இப்படி ரெட்டை தீபம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவோ அப்பத்தா பார்த்தா மென்னு முழுங்கி பயந்து போய் நிக்கிறாங்க. சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம், ஏமா ரெட்டை தீபம் எரியுறதுனால இப்ப என்ன பிரச்சனை, விளக்கு நல்லா சுடர் விட்டு தானே எரியுது, எதுக்காக இப்ப இதை போய் ஆத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், மாமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அம்மாச்சி ஒரு உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த உண்மைய அம்மாச்சி வாயாலே இப்ப சொன்னாதான் இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்காங்களா ஆத்தா, என்ன உண்மை, தமிழ்ச்செல்வி சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லி அப்பத்தா அப்படி பேச்சே மாறவோ, என்ன அப்பத்தா ஏன் இப்படி தடுமாறுற, என்ன விஷயம், நீ உன் முகம்லாம் மாறுறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாரு. இங்க பாருடி, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, நீ அந்த விளக்கு எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சுட்டு போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா, நீங்க இப்ப உண்மையை சொல்லலைன்னு வைங்க அவ்வளவுதான் பாத்துக்கங்க, எங்க என் வயிற்றுல வளர பிள்ளை மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இந்த ரெட்டை தீபத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டுக்கு அப்பத்தா கையை எடுத்து தமிழ் வயிற்றுல வைக்கவோ, ஐயோ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வயிற்றுல வளர பிள்ளை மேல சத்தியம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க, கையை வெறி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பதறவோ, ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால தானே வயிற்றுல வளர பிள்ளை மேல சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க அம்மாச்சி இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆத்தா என்ன விஷயம் அது, தமிழ்ச்செல்வி இவ்வளவு ஆவேசமா கேக்குதுன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீயும் சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்ற, என்ன ஆத்தா விஷயம் சொல்ல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா திருன்னு முழிக்க, அப்பதான் அப்பத்தா பார்த்துட்டு, சொல்றேன்டி சொல்றேன் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், எல்லாரும் பார்த்தா அப்பத்தா முகத்தையே பார்க்க, அது வந்து உனக்கு 3வது மாதம் ஸ்கேன் எடுக்க ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல, அப்போ டாக்டர் உன்னை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உன் வயிற்றுல வளர்றது அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா மென்னு முழுங்கவோ, அப்பதான் சேது பார்த்துட்டு, அப்பத்தா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சேது பதறவும், ஐயோ பதறாதடா, ஒன்றும் குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது ரெட்டை பிள்ளைங்க,
இந்த வீட்டுக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் சேது பார்த்தா சந்தோஷத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்ன அப்பத்தா சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமாடா, ஆமா தமிழ், டாக்டர் உன்னை ஸ்கேன் பண்ணி பார்க்கையிலேயே சொல்லிட்டாக உன் வயிற்றுல ரெட்ட பிள்ளைய வளருதுன்னு. அப்புறம் ஏமாச்சு இதை என்கிட்ட இருந்து மறைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அப்ப நீயும் சேதுவும் விவாகரத்து கேட்டு கோர்ட்டு கேசுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? இந்த 2 பிள்ளைகளை வச்சே உன்னையும் சேதுவையும் சேர்த்துடலான்னு நினைச்சேன், அதனால தாண்டி மறைச்சேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன அம்மாச்சி எதோட போய் எதை முடிச்சு போறீங்க? விவாகரத்து கேஸுக்கும் வயிற்றுல வளர பிள்ளைக்கும் என்ன அம்மாச்சி சம்மந்தம்? என்ன மச்சி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இல்லடி 2 பிள்ளைகனா சேது மனசும் மாறிடும், அவன் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அம்மாச்சி பேசுறீங்க? இதெல்லாம் என்கிட்ட மறைக்கிற விஷயமா அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அந்த தப்பை அவன் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் கூட மனப்பூர்வமா சேர்ந்து வாழணும்னு என்னைக்கு ஆசைப்பட்டானோ அப்பயே இந்த ரெட்ட பிள்ளை விஷயத்த உன்கிட்ட சொல்லிடலான்டான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சரின்னு அப்படியே சொல்லி விட்டதுனால இப்ப சாமியே உன் வயிற்றுல ரெட்ட பிள்ளைலாம் வளருது அப்படின்ற விஷயத்த விளக்கு மூலமா காட்டி கொடுத்துருச்சுடி. அப்ப 2 தீபம் எரியும் போது எனக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. சரி, அந்த பேச்சை யாரும் கவனிக்காததுனால நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனா நீ அந்த ரெட்டை தீபத்தை கவனிச்சதுனாலதான் இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஆனா நீங்க பண்ணது தப்பு அம்மாச்சி, இப்படி நீங்க பண்ணிருக்க கூடாது. இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது. எந்த விஷயத்த மறைக்கணும் மறைக்க கூடாதுன்னு ஒரு அளவு இல்லையா அம்மாச்சி? நீங்க தான் சொல்லல, ஆனா டாக்டர் என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், டாக்டர் கிட்ட நான் தான் தமிழ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். உன்னை ஸ்கேன் பண்ணதுமே டாக்டர் உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் தான் டாக்டர் கிட்ட உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பத்தாவதுக்கு உன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும், அவகிட்டையும் நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்களும் அம்மாவும் ரொம்ப நேரம் தனியா பேசையிலேயே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தாச்சு. பத்தாவதுக்கு வயிற்றுல வளர்ற பிள்ளைய ஒரு பக்கம் உதைக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் உதைக்கிற மாதிரியும் ஒரே நேரத்துல 2 பக்கம் உதைக்கிற மாதிரியும் எனக்கு உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை பத்தி நான் டாக்டர் கிட்டையும் கேட்கலான் இருந்தேன். நான் தான் தப்பு, நான் ஒரு பைத்தியக்காரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டாக்டருக்கு படிக்கிறோமே, என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கு, குழந்தைகளுடைய விவரம் என்ன, குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, என்ன குழந்தைய பத்தி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தடவை கூட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு பார்க்காம இருந்தேல, நான் தான் பைத்தியக்காரி. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துருந்தேன்னா வயிற்றுல வளர ரெட்ட பிள்ளைன்ற விஷயத்தை தெரிஞ்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். வயிற்றுல ஒரு உசுரை சமக்கிறதே பெரிய விஷயம் பாக, ஆனா நான் 2 உசுரை சமக்கிற எனக்கு எம்பிட்ட சந்தோஷமா இருந்திருக்கும். நான் தான் பைத்தியக்காரி, நான் தான் தப்பு பண்ணி டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தான் வயிற்றுல வளர குழந்தைகளை பத்தி தெரியாம இருந்திருக்கேல, நான் தான் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா தலையில அடிச்சு அழுகவும், ஐயோ ஐயோ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கு, தலையிலலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழை தடுக்கவோ, போதும் அம்மாச்சி, என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்களோ, இனிமேல் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பாட்டுக்கு கோவப்பட்டு போறாங்க. வீட்டில் இருக்கிற இந்த சாவித்திரி, தாமரை, சித்ரா, ஈஸ்வரி எல்லாம் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிதுங்க.